ஸோ இந்த குளத்தை பாருங்கள். இது உள்ள க்ளோஸ்அப்பை பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன வாத்துகள் தன்னை அறியாமல் நீந்திக்கிட்டு இருக்கு. பாருங்கள், தன்னை அறியாமல் நீந்திட்டுருக்குன்னு சொல்கிறத விட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குல்லையே, அந்த வாத்துக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாக தன்னை மறந்து நீந்திக்கிட்டு இருக்கு குளத்தில். இந்த சாதாரணமாக வாத்துக்கு தெரிஞ்சது இந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குது. லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக எல்லா விஷயங்களும் எடுத்துக்கணும், நீந்திக்கிட்டு போகணும், காற்றுல பறக்கிற மாதிரி போகணும். இப்படிலாம் சொல்கிறாங்க, கேட்குறாங்க பெரிய பெரிய அரங்கம் போட்டு. ஆனால் சொல்கிறவனும் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான், கேட்குறவனும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். சாரி, நான் சிங்குலரில் பேசுகிறது உண்மையிலேயே வருத்தத்தில் பேசுகிறேங்க. பேசுகிறத நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் அதில் 100 விஷயம் பேசுகிறதில் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணாலே உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும். ஆனால் எவனும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான், பேசுகிறவனும் ஃபாலோ பண்ணல, கேட்குறவனும் ஃபாலோ பண்ணல. இதுதான் பிரச்சனைங்க. ஓகே, இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ நம்மளை காட்டிக்கிறோம். நிறைய விஷயங்களில் நம்ம வந்து பெருசாக காட்டிக்கிறோம். நான் பெரிய ஆள், நான் வந்து ரமணரை படிச்சிருக்கிறேன், ஏகே படிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் படிச்சிருக்கணும். பெரிய பெரிய மீட்டிங்கில் காட்டுறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பெரிய மனுஷங்கள்லாம் சொன்னதை ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களேயா? உண்மையிலே கேட்குறேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு வருத்தத்தில் கேட்குறேன். ஒரு பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி தெருவாக அலையிறீங்க இல்லையா, கட்டணமாக பில்டிங்கில் ஆன்மீகம்னு, அதை நிப்பாட்டிட்டு உங்கள் லைஃப்பை பார்ப்பீங்க. நீங்கள் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு, நீங்கள் தான் குரு, நீங்கள் தான் மகா குரு. அது அந்த உண்மை புரியாமல் தெருவாக கடையாக ஒவ்வொரு மண்டபமாக ஒவ்வொரு ஆன்மீக கூடமாக அலைஞ்சிட்ருக்கீங்களே, அந்த அலைச்சல் நிப்பாட்டுங்க. உங்கள் மன அலைச்சல் நிற்கும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சுமிட்சியாக ஆகும். இந்த வீடியோவில் நான் வருத்தப்பட்டு பேசுனது இருக்கேன். இதில் யாராவது மனசை புண்படுத்தினா என்னை மன்னிச்சிடுங்க. காரணம் என்னென்னா, ஈகோ மட்டுமே உங்கள்கிட்ட இருக்குது. அதை தாண்டி ஒரு மண்ணும் இல்லைங்க. என்றைக்கு இந்த ஈகோவை கலட்டி தூர எறியுங்களோ, தூர எரிஞ்சால் 2வது வந்துடுங்க, புதைச்சிருங்க, இல்லைன்னா எரிச்சிருங்க. எரிக்கிறீங்களோ நீங்கள் நல்ல மனுஷனாகிடுவீங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. நான் ஏதாவது அதிகமாக பேசினா மன்னிச்சிடுங்க. என்ன காரணம்னா, நீங்களாம் என்னுடைய சகோதரிகள். அந்த உண்மையான ஒரு எண்ணத்தில் தான் பேசுகிறேன். மனசில் வந்து நான் பேசின விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் நான் பர்பஸ்ஃபுல்லாக தான் பேசினேங்க, சிங்குலர் போட்டு. என்ன காரணம்னா, அந்த மாதிரிக்கு வழி இருக்குது. தெருவாக போகிறீங்க, ஒவ்வொரு ஆன்மீக கூடமாக போகிறீங்க, கேட்குறீங்க, அங்கே போய் உங்களை வந்து வெளிக்காட்டுக்கிறீங்க. எப்படி நீங்கள் வெளிக்காட்டி என்னத்தை நம்ம கிழிக்க போகிறோம்? நான் பெரிய ஆள், நான் அவனை படித்தேன், இவனை படித்தேன் அப்படின்னு பேசி நீங்கள் என்னத்தை கிழிக்க போகிறீங்க? உங்களை நீங்கள் படிங்க, உங்கள் மனசை படிங்கன்னா மனசில் வந்து எல்லா எண்ணமும் வரும். அந்த மண் எண்ணத்தை அப்படியே விட்டுருங்க. அதை ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய புரட்சியெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தி வாழ்க்கையில் முன்னேறலாம். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். தேங்க்யூ.